Hello guys, welcome back to our channel. In the video la நம்ம HTML entity அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். And HTML entity is a piece of text string that begins with an ampersand and ends with a semicolon கொடுத்திருக்காங்க. அதாவது அது வந்து ஒரு piece of text. அதுல வந்து text மாதிரி இருக்கும். That begins with ampersand. Ampersand இந்த symbol இருக்குல, இதுதான் வந்து ampersand symbol and ends with a semicolon. அதாவது ampersand symbol ஓட start ஆகி semicolon ஓட அது வந்து end ஆகும் அப்படினு இருக்காங்க. Can also used in the place of characters that are difficult to type with a standard keyboard. நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ண முடியாத கேரக்டர்லாம் வந்து இந்த HTML என்டிட்டில வந்து நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்த்துடலாம், செஞ்சும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க கூகுள்ல குரோம்ல போயிட்டு NTTMDN அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ entity is a piece of text that begins with ampersand and ends with a semicolon. Entity are frequently used to display a reserved character. இங்க பாத்தீங்கன்னா இப்ப அண்ட்ன்ற சிம்பிளை வந்து நம்ம HTML ல டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா அண்ட்ன்றது கீபோர்ட்ல நம்மளுக்கு இருக்கு. லெஸ் தென், கிரேட்டர் தென், இதே மாதிரி சில இதெல்லாம் வந்து டிஸ்பிளேவே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். லைக் வந்து அது வந்து நம்ம கீபோர்ட்ல வந்து அன்அவைலபிளா இருக்கும். இப்ப பாருங்க, காப்பிரைட்டோட சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து நம்ம கீபோர்ட்ல இருக்காது. அதே மாதிரி ட்ரேட்மார்க்கோட சிம்பிள் இருக்காது. இது மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம லேப் ஆர் பிசில வந்து அன்அவைலபிளா இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம வெப் ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்றது, அதுக்கு தான் நம்ம வந்து என்டிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் HTML. ஸோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருந்த கோடை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, ஆம்பர்சண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு என்டர் கொடுங்க, பாய்லர் கோட் வந்துடும். ஸோ இதோட டைட்டிலா நான் HTML entity அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பாடியில நம்ம ஒரு பேராகிராஃப் டாக் கொடுக்கலாம். பேராகிராஃப் டாக்ல I love teaching அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க I love teachingன்றத நான் காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நம்ம வெப் ப்ரௌசர்ல I love teaching அப்படின்னு வரும். ஸோ இதை நான் போல்டும் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி இந்த போல்ட் டேக்ல வச்சிட்டீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆயிடும். ஸோ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க போல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லவ்ன்னு இருக்குல்ல, இந்த லவ்க்கு பதிலா நான் வந்து ஹார்ட் சிம்பிள் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். நம்ம ஹார்ட் சிம்பிள் வந்து நம்ம கீபோர்ட்ல டிஃபால்ட்டா இருக்காது எங்கேயுமே. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து என்ன சொன்னிருக்கேன், என்டிட்டி வந்து ஆம்பர்சண்டோட பிகின் ஆகும். ஸோ ஆம்பர்சண்ட், இப்ப நம்ம போயிட்டு நம்ம MDNல பார்க்கலாம் ஆம்பர்சண்ட்க்கு நம்ம என்ன கோட் வந்து டைப் பண்ணணும்ட்டு. ஸோ ஹார்ட்க்கு வந்து இங்க பாருங்க, அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் என்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா எத்தனை HTML என்டிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே பாருங்க, இவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த MDNன்றதுல HTML என்னென்ன என்டிட்டிஸ், என்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஹார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்ட் இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம இப்ப டிஸ்பிளே பண்ண போறோம் இந்த ஹார்ட்டை. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ட்ஸ்ன்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ends with semicolon. ஸ்டார்டிங் வந்து ஆம்பர்சண்ட் கொடுக்கல, பட் நம்ம ஆம்பர்சண்ட் போடணும். ஸோ அதை நம்ம டைப் பண்ணா ஆம்பர்சண்ட் போட்டு ஹார்ட்ஸ் போட்டு செமிகோலனோட எண்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இதை நான் சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பாருங்க, லவ்க்கு பதிலா அந்த ஹார்ட்டோட சிம்பிள் வருது. ஸோ இதே மாதிரி சிம்பிள்ஸை நீங்க வெப் ப்ரௌசர் டிஸ்பிளே பண்ணணும்னா இது மாதிரியான என்டிட்டிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ என்டிட்டிஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஆம்பர்சண்ட்ல பிகின் ஆகி செமிகோலன்ல எண்ட் ஆகும். ஸோ என்னென்ன வேர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த MDNல இல்ல நீங்க வந்து வெப் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.